வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக காதலிக்கிறார்கள். அவர்களுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கே அது அதிக அளவில் பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒருத்தங்க உங்களை அதிக அளவில் விரும்புறாங்க அப்படின்ற போது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பீங்க. உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அதிக அளவில் சந்தோஷமா இருக்கீங்க. உங்களே அறியாத அளவுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கூட இருந்தா உங்க லைஃப்பும் சந்தோஷமா தான் இருக்கும். முக்கியமா அவங்களோட காதல் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள்ட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசவும் செய்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆணுடன் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆணை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது என்று நினைத்தால் அந்த ஒரு ஆண் உங்கள் மீது உயிரான காதலை வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் வாழ்க்கையில ஒரு டைம் தான் பார்த்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நானும் நீங்களும் விரும்புறோம். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நானும் இங்க இருக்கேன். ஒன் டே நம்ம மீட் பண்ண வரோம். அந்த ஒரு மீட் பண்ற அந்த ஒரு டேல ஒரு 1 ஹவர், 2 ஹவர் தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நாள்ல இவங்கள விட்டு நம்ம போகக்கூடாது. இவங்க கூடயே இருக்கணும். இவங்க கூடயே போயிடலாம் போல. இவங்க கூடயே வாழ்ந்துடலாம் போன்ற எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா, கண்டிப்பா அந்த ஆணுடைய அன்பு அந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட தாட் வருது. புரிஞ்சுக்கலாம் ஈஸியாவே. நீங்கள் விரும்பும் நபருடன் நீங்கள் பேசாமல் இருக்கும் பொழுது உங்கள் கண்கள் கலங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு உண்மையான அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தங்கள விரும்புவீங்க. நீங்களும் நானும் விரும்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நானும் நீங்களும் விரும்பிக்கிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அதாவது இப்போ நான் விரும்பாத நம்ம 2 பேரும் இருக்கும்போது எனக்கு கண் அதிகமா கலங்குது அப்படின்ற போதும், அல்லது உங்களோட கண் நம்ம 2 பேரும் பேசாம இருக்கும்போது அதிகமா கலங்குது அப்படின்ற போதும், நீங்களும் சரி, நானும் சரி, யாரோட கண் அதிகமா கலங்குதோ அவங்க கண்டிப்பா அவங்க மேல அதிகமான அன்பு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் பேசாம இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ கண்கள் கலங்குதுன்னா, கண்டிப்பா வாழ்நாள்ல நீங்க இல்ல அப்படின்றத ஏத்துக்க முடியாத அளவுக்கு உயிரே போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஒரு உண்மையான அன்பும், காதல் இருக்கும். உங்க லைஃப்ல ஒரு சில நபர் லைஃப்ல தான் இந்த பட்ட விஷயம் நடக்குது. நிறைய பேர் லைஃப்ல இது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்லன்னு தான். பட் ஒரு சில நபர்கள் நடக்கும். ஒரு ஆண் உங்களுக்கு அடிக்கடி மெசேஜ், கால் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால், அந்த ஒரு நபருக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்க லைஃப்ல நீங்க லவ் லவ் பண்ணக்கூடிய ஒரு நபர், அப்படியே உங்களுக்கு அடிக்கடி கால், மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 டைம் இன்னும் மேல கால் பண்றாங்க. நீங்க எடுக்கலைன்னா அவ்வளோ கால் வருது. நீங்க எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க நாள் முழுக்க அப்படின்ற போது, அவங்களுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம் மீன்ஸ் புரியுதுன்னா, அவங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் போதுன்ற எண்ணம் இருக்கனால தான் அவங்க உங்க கூட மட்டும் பேசணும். மத்தவங்க கூட பேசணும் அவசியம் இல்லன்னு நினைக்கிறாங்க. பட் நீங்க மட்டும் தான்றதுனால அவங்க எங்கேயும் போமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் நீங்க பண்ணக்கூடிய தப்புனால கூட அவங்க உங்க லைஃப்ப விட்டு போலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெட்டரான லைஃப் நீங்க மட்டும் போதுன்ற நினைக்கக்கூடிய ஒரு நபர உங்க வாழ்க்கையில நீங்க இழந்துறாதீங்க. அப்புறம் மீண்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அது கிடைக்காத தூரத்துக்கு போயிரும். அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு தவறு செய்தாலும் ஒரு ஆண் அந்த தவறை தவறாக பார்க்காமல் சந்தோஷமாக பார்த்தால் அந்த ஆணுக்கு உங்களை அதிக அளவு பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். அதாவது நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. நீங்க தப்பு பண்ணும்போது அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா, அந்த தப்ப தப்பா பார்க்காம அந்த தப்ப மாறி வித்தியாசமா சரி ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாரியும், நீங்க பண்ற தப்ப சந்தோஷத்துல என்ன இப்படி தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாரி விஷயத்த வச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதிகளோட அன்பு இருக்கும். நீங்க பண்ணக்கூடிய தப்பையும் புரிஞ்சுகிட்டு அத அப்சர்வ் பண்ணிட்டு உங்க கூட வாழக்கூடிய ஒரு ஆண் உங்கள தப்புன்னு சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டே இல்லாம இருக்கக்கூடிய ஆணோட லைஃப்ல நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப் இப்பவும் இல்ல, எப்பவுமே பெஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க லைஃப்ல இது உங்களுக்கு நிறைய வகையான வாய்ப்புகள ஏற்படுத்திக் கொடுக்கும். நல்ல நல்ல விஷயம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டிங் வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வீட்ல புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ டாபிக்ல வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ வரும்.